இந்த ஆலயத்துல நாகர் குடைபிடித்த நிலையில் இருக்கக்கூடிய நாக சுப்பிரமணியன் இருக்கார். நாக சுப்பிரமணியன் இவரை வழிபடுவதனால என்ன பலன்? நாகர் செவ்வாய் முருகனுக்கு உரியது. இந்த செவ்வாய் ராகு, செவ்வாய் கேது இங்க சர்ப வடிவில அந்த முருகனுக்கு குடைபிடிக்கிறாங்க. அப்ப இங்க செவ்வாயின் அதிதேவதையாவும் முருகன் வந்துடுறாரு. இந்த சர்ப்பங்கள் அவருக்கு கட்டுப்பட்டதுனாலதானே அவருக்கு குடைபிடிக்குது. அந்த திருக்கோலத்திலையும் இங்க காட்சி தர்றாங்க. வள்ளி தெய்வானையுடன் எங்க இருக்காங்க? ஒவ்வொரு ஆலயங்கள்லயும் பாருங்க, முருகப்பெருமான் வடமேற்கு மூலையில தான் இருப்பார், வேற எந்த திசையிலும் இருக்க மாட்டார். ஏன் வடமேற்கு மூலையில இருக்காரு? அது அவருக்கான திசை, அது வடமேற்கு மூலை அப்படிங்கிறது. பிள்ளையாரு பாருங்க, கன்னி மூலையில தான் உட்கார்ந்துருப்பார். அப்போ இந்த வடமேற்குக்கும் இந்த கன்னிக்கும் நிறைய சம்பந்தம் அப்படிங்கிறது உண்டு. இந்த வடமேற்கு மூலையில இருக்கக்கூடிய இந்த நாகர், வாயு, ராகு கேதுக்கள் யாரு? சர்ப கிரகங்கள். சர்பம்னா வாயு, வாயுக்கு கட்டுப்பட்ட கிரகங்கள். சர்பம் எப்படி என்ன சவுண்டு விடும்? உசு 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 உசுங்கும். அந்த உஷுங்கிற வார்த்தையை அந்த காற்று சப்தம் மூலமா தான். அப்படிப்பட்ட அந்த வாயுவின் திசையே வடமேற்கு தான். அந்த வடமேற்கு திசையில அந்த முருகப்பெருமானுக்கு குடைபிடிச்ச நிலையில அங்க வள்ளி தெய்வானையுடன் காட்சி தரக்கூடிய ஒரு அற்புதமான திருக்கோலத்துல இங்க நாக சுப்பிரமணியன் இருக்காரு. இவரை போய் வழிபடுவதனால நமக்கு ராகு செவ்வாய் ராகு கேது சேர்ந்து இருக்கக்கூடிய நிகழ்வுனால திருமணத்துல தடைகள் வருதா, அந்த தடையை சரி செய்யக்கூடிய ஒரு அமைப்பால இந்த கிரகங்கள் சேர்ந்து அங்க அந்த குருவுடைய அமைப்பிலையும் கலந்துக்கும் போது குழந்தை பிறப்புக்கான மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்க வேண்டியது இருக்கும். அப்படிப்பட்ட அந்த குழந்தை பிறப்புல பிரச்சனைகள் இருந்தாலும் சரி செய்யக்கூடிய நிலையில இந்த ராகு கேதுக்கள் இருக்காங்க.